வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தென்பண்ணையாறில் இருக்கோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளத்தில் இந்த தென்பண்ணையாற்றில் ஒரு 2 நபர்கள் வந்து அடிச்சிட்டு போனாங்க. ஒரு 3 நாளாக காவல்துறை, ஊர் மக்கள், தீயணைப்புத்துறை எல்லாருமே தேடி பார்த்தோம். ஆனால் அந்த பாடி வந்து கிடைக்கவே இல்லைங்க. அந்த 3 நாளும் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, மக்களும் கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் இந்த பாடியை கண்டுபிடிக்க தண்ணியில் ஒரு கருவி எதுவும் இல்லையா, ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனை வந்து திரு பாலாஜி அவர்கள்ட்ட நம்ம சொல்லியிருந்தோம். அவர் அது நிச்சயமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அந்த கருவியை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் பாலாஜி அவர்களே. இப்போ இந்த கருவி கண்டுபிடிச்சிருக்கீங்களே, கொஞ்சம் இந்த கருவியை பற்றி மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களா. வணக்கம், பாலாஜி திருநாவுக்கரசு பேசுகிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விழுப்புரம் சிட்டிலேருந்து இந்த மாதிரி பாடி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்வென்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. பட் இது வந்து ஏற்கனவே 2 இயர்ஸாகவே நாங்கள் பிளான் பண்ணோம். இந்த மாதிரி ஒரு ரியல் டைமில் வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ஸ்க்காகவே இது வந்து பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை தான் எனக்கு. இப்போ நாங்கள் வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு மாடல் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா அன்மேண்ட் சர்ஃபேஸ் டெக்னாலஜிஸ் பேர். அதுக்கு அன்மேண்ட் வெஹிக்கிள்ஸில் தான் வரும். கிட்டத்தட்ட ட்ரோன் தான் இது. பட் இது வாட்டர் பேஸ்டான ட்ரோனு. இது ஹெல்ப் ஆஃப் அந்த டேம் ஆகட்டும், இல்லை வெள்ளம் வந்துட்ட பிறகு ஸோ இது நிறைய இடர்கள் இருக்கும். அதை வந்து கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கருவி டெஃபினட்டாக யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, சீக்கிரமாக ரெஸ்க்யூ பண்ணணுன்னா இந்த ஆள் இல்லாத படகு வந்து சப்போர்ட் பண்ணோம். எப்படின்னா ஜிபிஎஸ் வழியாக சப்போர்ட் பண்ணோம், கேமரா இருக்குது, அதில் சம் சென்சார்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு 3 பேர் செய்கிற வேலையை இது ஒரு ஆள் செய்யும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் ஆஃப் ஃபாஸ்ட்டாக வந்து பாடி ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு அக்யூரேஸாகவே கொடுக்குற அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது. பட் நாங்கள் இது ஏற்கனவே இருந்தாலும் நாங்கள் என்ன பண்ணிடுறோம், காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட்ஸில் பட் எப்படி பண்ணியிருக்கோன்னா ஒரு சிம்பிளான மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்தாக எங்கள் டீம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டெமோ அதை பார்க்கணுன்றதுனால இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். பட் டெஃபினட்டாக இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்குமே இந்த மாதிரி இப்போ நடக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இந்த வெள்ள டைமில் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் தான் நாங்கள் இவ்வளோ சீக்கிரமாக இதை லான்ச் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் பாலாஜி, உண்மையில் ஒரு நல்ல கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். இப்போ ஒரு பாடியோ இல்லை இறந்தவங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி மற்ற திங்ஸை, இப்போ யாரோ குளிக்க வராங்க, ஃபோன் தவற விட்டாங்க, செயின் தவற விட்டாங்க, ஸ்விம்மிங் பூலாக இருந்தாலும் சரி, ஒரு டேமாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இடத்துல இந்த மிஷின் வந்து அந்த ப்ராடக்டை ஐடென்டிஃபை பண்ணுமா? கண்டிப்பாகவே இது நம்ம வந்து நீங்கள் வந்து மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி, மற்ற திங்ஸ் லைக் ஒரு பேக்காக இருக்கும், இல்லை வந்து உயிருக்கு போராடி இருக்கிற சுச்சுவேஷனில் கூட இது வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து அது இது மூலயமா சென்ட் பண்ணி அவங்கள வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி தான் இது டிவைஸு. நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடுவு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க கூட இவங்களுக்கு அதை ஏதாச்சும் கொடுக்கணும், இல்லை ஜாக்கெட் கொடுக்கணுனாலும் கூட இது வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். மல்டி பர்பஸ் தான். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் டேம் இது மட்டும் கிடையாது. இப்போ வெள்ளம் வந்து சூழ்ந்துடுச்சு, ஒரு 2 நாளாக ஒருத்தவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க முடியும்னா கூட ஃபுட்டு வச்சு கூட நீங்கள் வந்து அனுப்பலாம். சரிங்களா? அது அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி இப்போ வந்து இந்த டிசம்பருக்குள்ளே வந்து நிறையா வெள்ளம் வர மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால இது கண்டிப்பாக மக்களுக்கு சென்றடையணும் தான் எங்களுடைய டார்கெட். இந்த போட்டை கண்டுபிடிக்க எந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி, ஆட்டோ பைலட் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே ஜிபிஎஸ், கேமரா ஆட் பண்ண நீங்கள் வந்து இன்னும் வந்து வாட்டர் டெக்னாலஜி சென்சர்ஸ்லாம் இருக்குது. இன்னும் அக்யூரேட்டாக வந்து ஒரு 100 ஃபீட்ஸில் இருக்கிற வாட்டர்ஸில் உள்ளே இருக்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டெக்னாலஜி இருக்குது. பட் அது எக்ஸ்பென்சிவாக வரும். பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஸ்டேஜில் பண்ண வேண்டியது நம்ம ஒரு ஸ்டேஜில் வச்சுருக்கிறோம். பட் நம்மளுக்கு ப்ராப்ளம் இன்னும் அதிகமாக ஆக சென்சார்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுறோமே தவிர மற்றபடி செக்ஷரோ இல்லை வேறு எதுவும் ஐடியாஸில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை. டெக்னாலஜி மட்டும்தான் மாற்ற போகிறோம். இப்போ எத்தனை ரேடியஸ், எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு இது ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? இது எக்ஸாக்டாக சொல்ல போனால் இது 1.5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து இந்த போட்டை வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே பாலாஜி, இப்போ இந்த போட்டில் ஏதோ ரோபோ வச்சு அது ஹெல்ப்ஃபுல்லாக அந்த கிடைச்ச பாடியை தூக்கின்னு வர்றதுக்கான ஏற்பாடு பண்ண முடியுமா? இது பண்ணலாம். ஏன்னா இதையே போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ரோபோட் ஆம்னு சொல்லுவோம். நம்ம அந்த ஆமை வந்து போட்டுக்கு கீழே வச்சு தூக்கிட்டு வர மாதிரி பண்ணலாம். பட் அது மோர் எக்ஸ்பென்சிவ் வரும். பட் இதை இப்போ ஒரு சின்ன ஸ்கேலில் பண்ணியிருக்கோம். இது இன்னும் ஒரு பெரிய ஸ்கேலில் பண்ணி கீழே ரோபோட் ஆம் கொடுத்து அது அண்டர் வாட்டர் மாதிரி ஒரு கான்செப்டில் போயிட்டு அதை வந்து ரோபோட் ஆம் வச்சு தூக்கிட்டு வர மாதிரி ரிசர்ச்சே நடந்துகிட்ருக்கு. பட் அது கொஞ்சம் டைம் ஆகும் நாம் பண்ணுறதுக்கு. இருக்கிற திங்ஸ் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இப்போதைக்கு. ஓகே, சூப்பர் பாலாஜி. இப்போ இது தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும்
இது நிச்சயமாக பயன்பெறும் வகையில் தான் இருக்குது. இதுக்கான பேட்டன் ரைட் அந்த மாதிரி லைசன்ஸ்லாம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? ஆக்சுவலாக நாங்கள் பேட்டன்ட் வாங்கியிருக்கோம். இது ரிலேட்டடாக இப்போ தான் ஃபைல் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து என் பேரில் 2 பேட்டன்ட் நாங்கள் வந்து ஒரு கிராண்ட் ஆகிருக்கு லாஸ்ட் மந்தில். இப்போ ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. பட் இது பேட்டன்ட் வாங்கினோம், இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ஆட் பண்ணி நாங்கள் கோ ஃபார் பேட்டன்ட் தான். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்துன்னு தான் இருக்குது. நிச்சயமாக இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை மென்மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சி என்ன மாதிரி இருக்குது பாலாஜி? இது வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா டெல்டா ஏரியாவும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இதுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஆல் இண்டியா லெவலில் இது எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரு ஃபயர் இன்ஜின்ஸ் கொடுக்குற மாதிரி நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கிறோம். கவர்மெண்ட்டோட பேசுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மேபி எங்களோட டீம் வந்து இன்னும், ஏன்னா இப்போ ஒன்று மட்டும்தான் டிசைட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோன்னு பண்ணும் போது நாங்கள் பிளான் வச்சுருக்கிறோம். சரிங்களா? சூப்பர் பாலாஜி, ஆல் த பெஸ்ட். இது போல் இன்னும் நிறையா புதிய இன்னோவேஷன் கண்டுபிடிக்கணும். வாழ்த்துக்கள் பாலாஜி. நன்றிங்க.